ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா மனிதா சார். வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம் சார். நேற்று திருச்சியில முதலமைச்சர் சமத்துவ நடைப்பயணத்தை தொடங்கி வச்சு பேசியிருக்கிறாரு. பேசும்போது ஒரு முக்கியமான கருத்து சொல்றாரு சார். நம்ம வெவ்வேறு வார்த்தைகள்ல நம்ம அன்றாடம் பேசிட்டு இருக்கிற ஒரு செய்தி தான். ஆனா முதலமைச்சர் போல்டாக காயினேஜ் ஒன்றை பண்ணியிருக்கிறாரு. மது போதையையும் அதை விட ஆபத்தான மதவாத அரசியலையும் தமிழ்நாட்டுக்குள்ள நுழையாமல் தடுத்துறதுக்கு நம்ம எல்லாரும் ஒன்றாக இணைந்து நிற்க வேண்டும் அப்படின்னு பேசுறாரு. மதுவையும் மதத்தையும் சேர்த்து பொதுவாக பொது பொறுப்புகள்ல இருக்கிறவங்க பேச மாட்டாங்க. ஏன்னா அது மார்க்ஸோட கொட்டேஷனை நோக்கி இழுத்துட்டு போகுது. அதனால யாரும் அப்படி சொல்ல மாட்டாங்க. ஆனா மதவாத அரசியல் மது போதையை விட ஆபத்தானது அப்படிங்கிறத நேற்று முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. ஆனா பொலிட்டிக்கல் கிளாஸ்ல ஒரு செக்ஷன், ஊடகங்கள்ல ஒரு செக்ஷன் இந்த மதவாதம் வந்துரும்னு சொல்லி தங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மறைக்க முயற்சி செய்யுது திமுக ஊடகங்கள்ல தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க சார். அந்த இரண்டையுமே நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, தங்களுக்குள்ள பிரச்சனையை எங்க மழுப்ப பாக்குறாங்க? அவங்களுடைய அவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குன்னு இவங்க அதை பத்தி பேச வேண்டியதுதானே. இவங்க அதை பத்தி பேச வேண்டியது. மதவாதம் ரொம்ப ஆபத்தானதுங்க, சந்தேகம் இல்லை. கொடூரமான கொலைகள் மதத்தின் பெயரால் நடத்தப்படும். சிலுவை யுத்தம் எப்ப நடந்தது? மெடிவல் பீரியட்ல. போப்பாண்டூர் அங்க உட்காந்துட்டு, போப்பாண்டூர் வாஸ் ஆல் பவர்ஃபுல் அத்தாரிட்டி, ரிலிஜியஸ் அத்தாரிட்டி. அவர் சொல்லித்தான் அங்க கிங் ரிச்சர்ட் த லயன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பலம் மிகுந்த ஒரு அரசர், இங்கிலாந்து அரசர் அந்த யுத்தத்துல கொல்லப்பட்டார். அதை வச்சு சார் வால்டர் ஸ்காட் அவர் சாகவில்லைன்னு ஒரு கற்பனை உருவாக்கி நாவல்கள் எழுதியிருக்காரு. பிளாக் நைட் எழுதியிருக்காரு. ஆனா மதத்தின் பெயரால் எத்தனை பேர் கொல்லப்பட்டாங்க? எத்தனை இடங்கள்ல நம்ம சொல்ல முடியும் மதத்தின் பெயரால் என்னென்ன யுத்தங்கள் நடந்தது? ஏன் கிறிஸ்டியானிட்டி வர்றதுக்கு முன்னாடி கிறிஸ்டியானிட்டி பெர்செக்யூஷன் எந்த அளவுக்கு இருந்தது அதை நம்ம பார்த்துருக்கோம். இங்க சமணர்களை 6000 பேர் கழுவில் ஏற்றுனதாக அதுக்கு நமக்கு வரலாற்று ஆதாரம் எதுவுமே இல்லைன்னா அந்நேரம் வரலாறு எழுதப்படல. அந்நேரம் வந்ததெல்லாம் இலக்கியம் தான். அதனால இலக்கியத்தில் உள்ளது எல்லாத்தையுமே கதைன்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. 6000 பேர் மிகைப்படுத்தி சொல்லியிருக்கலாம். 60 பேர் 600 பேர் கொண்டிருக்கலாம். அப்படி அந்த கொலைகள் நடந்ததுங்கிறது உண்மைதான். தசாவதாரம் படத்துல இவர் முதல் சீன் கிரியேட் பண்ணார்ல கமல்ஹாசன், அது உண்மையில் நடந்ததாக அந்த இலக்கிய ஆதாரங்கள் இருக்கு. அது சைவத்துக்கும் வைஷ்ணவத்துக்கும் இடையில அப்படிப்பட்ட இது நடந்தது. இதுக்கு போன போது, சிதம்பரம் கோயிலுக்கு போன போது ரொம்ப துக்கமா அந்த தீட்சை ஒருத்தர் சொல்லுவாரு, பாருங்க கர்ப்பகிரகத்துக்கு சைடுல கோவிந்தராஜ பெருமாள் கோயில் இது வச்சிருக்காங்க, கர்ப்பகிரகம் வச்சிருக்காங்க. வேற எங்கேயாவது ஒரு விஷ்ணு கோயில்ல, பெருமாள் கோயில்ல இது மாதிரி சிவனோட இதை வச்சுக்கிறதுக்கு அனுமதி பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்காரு. அது காரணம் ஒரு அரசன் தான். அந்த காலத்துல அரசன் வாஸ் அல்டிமேட் அத்தாரிட்டி. இன்னைக்கு அரசு இருக்க மாதிரி அவர் வைஷ்ணவத்தில் நம்பிக்கை உள்ளவராக இருந்தார். அவர் சொல்லிட்டாரு, இல்லை இதுவும் இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால இவங்களால எதுவும் செய்ய முடியல. இது மாதிரி எத்தனையோ செயல்கள், வரம்பு மீறிய செயல்கள், மன அளவிலோ உடல் அளவிலோ காயப்படுத்தக்கூடிய செயல்கள் மதத்தின் பெயரால் நிறைய நடந்திருக்கு. அதனால மதம்ங்கிறது ஒரு தனிப்பட்ட நம்பிக்கைங்கிற அளவுல வச்சாதான் நாடு நல்லா இருக்கும். அதுதான் இவர் சொல்லுவாரு. இது அவர் மட்டும் இல்லை, நல்ல சிந்தனை உள்ள எல்லோருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்தை தான் அவர் சொல்லியிருக்காரு. இவரு அண்ணாமலை சொல்லியிருக்காரு, அது நீங்க படிச்சிருப்பீங்க. உங்களால இந்த மது இந்த கஞ்சா இந்த மாதிரி இதெல்லாம் தடுத்து நிப்பாட்ட முடியலன்னா நீங்க போயிருங்க, நாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷனை டேக் ஓவர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு இருக்காரு. நான் கேட்கிறேன், குஜராத் வழியா தான் இந்த நாட்டுக்கு அந்த போதைப் பொருட்கள், கெமிக்கல் இது இருக்கு, இன்டாக்சிகன்ஸ் குஜராத் வழியா தான் வருது. அது தெரிஞ்சிருச்சு. அப்ப நம்ம சொல்லலாம்ல, குஜராத் வழியா வருது, பிரதம மந்திரியுடைய பிறந்த இடம், அவரால் தடுக்க முடியலன்னா சரி விட்டுருங்க, நாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் தமிழ்நாடு போலீஸ் வச்சு அட்மினிஸ்டர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம்ல. அல்லது கர்நாடகா போலீஸ் வச்சு அட்மினிஸ்டர் பண்றோம், அல்லது அதை விட இவங்களுக்கு பயம் கொடுக்கணும்னா வெஸ்ட் பெங்கால் போலீஸ் வச்சு அட்மினிஸ்டர் பண்றோம். அம்மா மம்தா பானர்ஜி வருவாங்க, அடிவயிறு கலங்கும்ல, மம்தா பானர்ஜி வர்றாங்க, போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷனை டேக் ஓவர் பண்றாங்கன்னா இதனால இதெல்லாம் ஒரு சிறுபிள்ளைத்தனமான பேச்சு. இது மாதிரி பேசுறதெல்லாம் இவர் ரொம்ப. அது போக
அந்த போதையினுடைய வகைகள் வந்து நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கிறதாக சொல்றாங்க சார். அது வந்து முன்னால மாதிரி இங்க பயிரிட்டு அதை அறுத்து பொடியாக்கி இப்ப நடக்கிறதெல்லாம் இல்லை. இங்க கஞ்சா பயிரிடுறதே கிடையாது. ஆனாலும் அது சாக்லேட்ஸாக வேற வெவ்வேறு வகைகள்ல எளிய பொருட்கள், உணவுப் பொருட்கள் மாதிரியான தோட்டத்திலேயே அது ஃபுல்லா நடமாடுது. இன்டர்நேஷனல் லெவல்ல அந்த பரிமாற்றங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. காவல்துறையிலேருந்து சொல்லும்போது அந்த மாதிரி விஷயங்களை சொல்லி தான் விழிப்புணர்வு உண்டாக்குறாங்க. அந்த எந்த வாசனையும் வராது. நீங்க வீட்டுல பசங்களை பார்க்கறதுக்குன்னா இந்த வாசனை வரும் அப்படின்னு எல்லாம் நினைக்க முடியாது. வாசனை இல்லாமல் நிறைய இருக்கு. அவங்க பிஹேவியர்ல என்னென்ன சேஞ்சஸ் இருந்தாலும் நீங்க கவனிக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. பட் பொலிட்டிக்கல் கிளாஸ், அரசியல்வாதிகள் மட்டும்தான் அத பொறுப்பில்லாமல் அந்த பிரச்சனையை பற்றி பேசுற மாதிரி தெரியுது. பொறுப்பில்லாத சில அரசியல்வாதிகள் பொறுப்பில்லாமல் அந்த பிரச்சனையை பற்றி பேசுகிறார்கள். ஆமா, பொறுப்பில்லாத சில அரசியல்வாதிகள் பொறுப்பில்லாமல் பேசுகிறார்கள். கரெக்டட் சார். முதல்வர் வந்து ஒரு வார்த்தை சரியா சொன்னாரு. This should concern everybody. இது அனைவருக்குமான ஒரு பொது பிரச்சனை அப்படின்னு நம்ம இதை பார்க்கணும். இதுல அரசியல் பண்ணக்கூடாது. அப்படி சொன்னா நீங்க தானே அட்மினிஸ்ட்ரேஷனை கையில வச்சிருக்கீங்க. இது இல்லாம இப்போ ஒழிக்க வேண்டியது உங்க பொறுப்பு தானே. நீங்க உங்க பொறுப்புக்குன்னு எது வந்தாலும் நீங்களும் உங்களுடைய ஈகோ சிஸ்டமும் இது சமூக பொறுப்புன்னு ஒரு தியரி எடுத்துட்டு வரீங்களே ஏன் அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வி சார். அப்ப நாங்க வந்து மத்திய அரசு பார்த்து கேள்வி கேட்டா அதுக்கு அவங்க பதில் சொல்ல வேண்டியது தானே. இவ்வளவு போதைப் பொருள் வந்து எதுக்கு எப்படி வருது? ஏன்னா ஒண்ணு தெரியணும், இவங்க இப்படிலாம் பேசுறாங்கல்ல, இந்த போதைப் பொருள்கள் வெளிநாடுகள்ல இருந்து வர்றதை தடுக்கிறதுக்கான சட்டமும் அதற்கான ஆயுதமும் நார்கட்டிக்ஸ் பியூரோ, அடுத்து வந்து ரா, இந்த ஆயுதமும் வந்து இவங்ககிட்ட தான், சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட் கிடையாது. அப்ப இதோட முழு பொறுப்பு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான். அதை பத்தி ஏன் இவங்க பேச மாட்டேங்கிறாங்க? இவங்க மாநில அரசை எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் குற்றம் சாட்டுகிறார்களோ அதுல எல்லாம் என்ன காரணம்னு தேடி போனா அந்த அதிகாரம் தொடர்ந்து ஒன்றிய அரசிடம் இருக்கிறதாகத்தான் போய் முடியும். அதாவது அவங்களுக்கு நமக்குள்ள வித்தியாசம். இப்ப நம்ம முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் சொல்லி சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒண்ணும் பண்ணாம இருக்காங்க, வந்துருச்சு, இங்க ஒரு நெட்வொர்க் இருக்கு, அந்த நெட்வொர்க்கை ஸ்டேட் கவர்மெண்ட் உடைங்க அப்படின்னு தான் கேட்கறோம். நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் சும்மா இருக்கணும், ஸ்டேட் கவர்மெண்ட் எந்த பொறுப்பு இல்லைன்னு நம்ம சொல்லல. ஆனா நோய் முதல் நாடின்னு பார்த்தா இந்த நோய்க்கு அடிப்படையே வந்து வெளிநாட்டுல இருந்து வர்ற இந்த இன்டாக்சிகன்ஸ். அதுக்கு வந்து அதை தடுக்கிறதுக்கான ஆற்றலும் சட்ட உரிமையும் கொண்டது மத்திய அரசு. இவங்க கிடையாது, மாநில அரசு கிடையாது. People should be very clear about it. இப்போ முதலமைச்சர் பேசியதை போலவே வேற வார்த்தைகள்ல திருமாவளவன் அதே கூட்டத்துல பேசியிருக்கிறாரு சார். 2026 தேர்தல் சமத்துவத்திற்கும் சனாதனத்துக்கும் இடையிலான தேர்தல், அந்த மோதல் தான் இந்த தேர்தல் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. அதான் உண்மை. இதுவரைக்கும் இந்த சனாதனவாதிகள்லாம் காங்கிரஸ் பவர்ல இருந்த வரைக்கும் இவங்க தான் பவர்ல இருப்பாங்க, அதனால இவங்க கூட ஒட்டிக்கிட்டு இருப்போம், இவங்க சொல்ற சமநிதி எல்லாம் வந்து தலையாட்டிக்கிட்டு இருப்போம். ஆனா அடிப்படையில் நம்ம ஆட்சி தான் நடக்குது. ஏன் ஒண்ணு ஒரு ஸ்ட்ராட்டஜி சொன்னேன்ல, 1947 இருந்து இன்னைக்கு வரைக்கும் 90 விழுக்காடு உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்றங்களுடைய நீதிபதிகள் 500 குடும்பத்திலிருந்து வர்றாங்க. வெறும் 500 குடும்பத்திலிருந்து. இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். ஐஏஎஸ்ல 3rd ஜெனரேஷன் நான் சொல்லாமே ஐஏஎஸ்ல வர்றாங்கன்னு சொல்லி. அப்போ இதுல வந்து என்னன்னா, சரி சட்டம் போட்டாங்க, ரிசர்வேஷன் போட்டாங்க, அப்ப நீங்க எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் இந்த 49.5 விழுக்காடு வந்து ஏழை எளியவர்கள் வர்றதை உங்களால தடுக்க முடியாது அப்படின்னு நிலைமை வந்துருச்சு. அப்ப இன்னைக்கு இந்த நிலைமையை கட்டுப்படுத்தணும். அதான் சில விஷயங்கள் இருக்கு, பல பேருக்கு தெரியாது. 2nd அல்லது 3rd ஜெனரேஷன்ல வர்ற முதல்ல எஸ்சி குடும்பங்கள்ல இருந்து வர்றவங்க வந்து பெரும்பாலும் 5 வருஷம் இருந்தது, எக்ஸம்ஷன் இருந்தது, ஏஜ் ரிலாக்ஸேஷன். அப்ப நாங்கள்லாம் ஐஏஎஸ் எழுதும்போது எங்களுக்கு 26 வயசு இந்த ஓப்பன் கேண்டிடேட்ஸுக்கு. இவங்களுக்கு வந்து எஸ்சி கேண்டிடேட்ஸ், எஸ்சி எஸ்டிக்கு வந்து 31 வயசு வரைக்கும் எழுதலாம். பொதுவாக வந்து அங்கிருந்து வர்றவங்க வந்து 29, 30 இப்படிதான் அவங்களுடைய இது கிராமத்திலிருந்து வர்றாங்க. இப்படிப்பட்ட வாய்ப்புகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கே நாளாகும். அதனால அதையும் மீறி எல்லா தடைக்கற்களையும் மீறி பரீட்சை எழுதி வர்றதுக்கு சில ஆண்டுகள் ஆகும். இப்போ 2nd ஜெனரேஷனா ஐஏஎஸ்ல வர்றாங்க, இதுல ஐபிஎஸ்ல வர்றாங்க, ஐஎஃப்எஸ்ல வர்றாங்க, 3rd ஜெனரேஷனோட வந்திருக்காங்க. எனக்கு தெரியும் ஒரு பையன் பட்டியலிருந்து சேர்ந்த ஒருத்தர் வந்து 22 வயசுல ஐஏஎஸ்ல வந்திருக்காரு. இந்த பையன் வந்து அவருடைய இன்டெகிரிட்டி, அவருடைய எஃபிஷியன்சி
தக்க வச்சுக்கிட்டு இருந்தாருன்னா நிச்சயமான கேபினட் செக்ரட்டரி. இது மாதிரி ஒருத்தர் மட்டும் கிடையாது, பல பேர் இருக்காங்க. இப்ப இது ஆட்சியை கையில வச்சிருக்கவங்களுக்கு ஒரு அச்சுறுத்தலா இருக்கு. பாலகிருஷ்ணன் சீஃப் ஜஸ்டிஸ் ஆனார். சீஃப் ஜஸ்டிஸ் ஆன போது ஒரு இந்த இதெல்லாம் சொன்னாங்கல்ல, இந்த பிஜியில சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குன்னு ஒரு கோட்டா கொடுத்தாங்க. எல்லா இந்தியாவில் உள்ள எல்லா பிஜி காலேஜ், மெடிக்கல் காலேஜில் பிஜி சீட்ஸ் 15% சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு கோட்டா கொடுத்தாங்க. அந்த 15%ல எஸ்சிக்கு கோட்டா இருந்தது, ஓபிசி கிடையாது நேரம். ஏன்னா ஓபிசிக்கு ஏன் கிடையாதுன்னா, ஓபிசி அவங்க எப்படி தடுத்து நிப்பாட்டாங்க, எஸ்சிக்கு எல்லா இதுலையும் மாநிலத்திலையும் ரிசர்வேஷன் ஏற்கனவே இருந்தது. ஓபிசிக்கு வந்த பொழுது எந்தெந்த மாநிலத்துல ஓபிசிக்கு எத்தனை பெர்சன்டேஜ் இருக்குன்னு கேளுங்க அப்படின்னு இந்த ஒரு கேள்வி வச்சு அதை தட்டி விட்டுக்கிட்டே இருந்தாங்க, ஓபிசி கொடுக்காம. நான் நேரம் இருந்தேன், அடிஷனல் செக்ரட்டரி இன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். அப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே எனக்கு தெரியும். இட் வாஸ் விதின் மை நாலேஜ். அப்போ எஸ்சிக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு இது வந்தது. ஏன்னா ஏற்கனவே எஸ்சிக்கு கொடுத்தாச்சு, அது கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பெட்டிஷன் வந்தது பாலகிருஷ்ணன் முன்னாடி, சீஃப் ஜஸ்டிஸ் முன்னாடி. அவன் அந்த பெட்டிஷன் பார்த்துட்டு ரிஜெக்டட், ஒரே ஒரு வார்த்தை ரிஜெக்டட். இந்த ரிசர்வேஷன் வேண்டாம்னு சொல்றது ரிஜெக்டட். அந்த இடத்துல எனக்கு மறுபடியும் மார்ஷல்னு சொல்லி ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் சுப்ரீம் கோர்ட்ல யூஎஸ்ல இருந்தாரு, த ஃபர்ஸ்ட் பிளாக் பர்சன் டு பிகம் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ். அப்போ அவருடைய ஃபேர்வெல்ல இன்னொரு நீதிபதி என்ன சொன்னாரு, நம் நாட்டின் இன்னொரு பகுதியின் உண்மை நிலவரங்கள் என்ன என்பதை நமக்கு அடிக்கடி தொடர்ந்து தெளிவுபடுத்திக் கொண்டே இருந்தார் மார்ஷல். நாம் அதற்காக அவருக்கு நன்றி கடன்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னார். பாலகிருஷ்ணன் வந்ததுனால என்ன, அவருக்கு தெரியும் எஸ்சி கஷ்டங்கள். மாதா பிரசாத் சொல்லி எங்களுக்கு வெல்ஃபேர்ல ஒரு செக்ரட்டரி இருந்தாரு. பிளானிங் கமிஷன்ல அலோகேஷன் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது பல பேர் எஸ்சிக்கு அலோகேஷன் இவ்வளவு தூரத்துக்கு கொடுக்கணுமா, அது பல சமயங்கள் they had good reasons also, அன்யூட்டிலைஸ்டா போயிருது. அப்ப அந்த பணம் லாஸ்ட் மினிட்ல மத்த இதுக்கெல்லாம் போறது. இந்த அனுபவத்தை வச்சு நம்ம இது அமௌண்ட் கொடுக்கலாமா, பெர்சன்டேஜ் கொடுக்கலாமான்னு பேச்சு வந்த போது மாதா பிரசாத் எந்திரிச்சு ஒரு வார்த்தை சொன்னார், ஒரு எஸ்சி எவ்வளவு கஷ்டப்படுறாங்கிறத பற்றி மற்றவங்க எல்லாம் சிம்பத்தைஸ் பண்ணலாம், ஆனா இன்னொரு எஸ்சி தான் எம்பத்தைஸ் பண்ண முடியும். எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரியாது, இங்க நிறைய பேர் நல்லவங்க இருக்கீங்க, ஆனா நான் அனுபவிச்ச அளவுக்கு உங்களை யாருமே அனுபவிச்சதில்லை. எல்லாரும் மௌனமா இருந்தாங்க, ஏன்னா அவர் சொன்னது உண்மை. அதுக்கப்புறம் அவர் சொன்னார், பெர்சன்டேஜ் யூட்டிலைஸ் பண்ணலங்கிறதுக்காக குறைக்கிறது எந்த விதத்தில் நியாயம், யூட்டிலைஸ் பண்ணுன்னு சொல்றது நியாயம், ஏன் யூட்டிலைஸ் பண்ணாம இருக்குன்னு கேட்கறது நியாயம், அவன் யூட்டிலைஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு குறைக்கிறது எந்த விதத்தில் நியாயம். ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன்டு தட், என்ன டீட்டெயில் டிஸ்கஸ் நடந்ததுலாம் வேறு விஷயம். ஆனா இந்த இதெல்லாம் அந்தந்த இடத்துல பட்டியலத்தை சேர்ந்தவர்கள் இருந்ததனால் அவங்களால அந்த பட்டியல மக்கள் என்ன கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்ல முடிஞ்சது. இன்னைக்கு அதுக்கு வேட்டு வைக்கிறதுக்காக இந்த 10% எக்கனாமிக் ரிசர்வேஷன், அதுக்கு வேட்டு வைக்கிறதுக்காக தான் இது மாதிரி ஒவ்வொன்றா முயற்சிகள் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த இதுல ஒரு நியூஸ் வந்தது, 10% ரிசர்வேஷன்ல எம்பிபிஎஸ்ல சீட் வாங்கின, எக்கனாமிக் பேக்வர்ட்னு சொல்லி சீட் வாங்கின ஒரு பையனும் பொண்ணும் 1 கோடியோ 2 கோடியோ கூட்டு பிஜி சீட் வாங்கியிருக்காங்களாம். எப்படி முடிஞ்சது? இந்த கேள்விக்கு யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க. இன்னொன்னு என்ன, இந்த கேள்வி படிக்கும் போதே ஸ்டேட்டஸ் மாறிடுச்சு சார், மாறிடுச்சு. ஆமா, ரஜினிகாந்த் படத்துல ஒரே ஒரு பாட்டு பாடணும்னு 7,000 கோடி சொல்றாங்க. ரொம்ப கரெக்டா சொல்றாரு. இங்க தமிழ்நாட்டுல இது சனாதனத்துக்கும் சமவிதி, மற்ற இடங்கள்ல சமநீதிங்கிறது இந்த அளவுக்கு வேறுன்றல. சமநீதியினால் பலனடைய போற யார் யார் இருப்பாங்களோ அவங்கள பெரும்பாலானவர் பிஜேபி சப்போர்ட்டர் ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. ராகுல் காந்தி தன்னந்தனியாக கார்கேவின் துணையுடன் தன்னுடைய குரலை எழுப்பி கொண்டிருக்கிறார் காங்கிரஸுக்குள்ளேயே. காங்கிரஸ்லயே அவருடைய வயசு சப்போர்ட் பண்றதுக்கு நிறைய பேர் கிடையாது. இவர் எதுக்கு இந்த மாதிரி போயிடுறாரு, இந்த ரூட்ல போறாரு அப்படின்னு யோசிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அவங்களும் சனாதனவாதிகள் தான். அதனால இந்த சனாதனம் போகணும்னு சொல்லி அவங்களுக்கு எந்த ஆர்வமும் அக்கறையும் கிடையாது. ராகுல் காந்தி இன்னைக்கு பண்ண வேண்டியது அது ரொம்ப போல்டான ஒரு மூவு. எல்லா ஸ்டேட்லயும் கமல்நாத் ஆளுங்க இருக்க ஸ்டேட்ல எல்லாம் அவங்களை நீக்கிட்டு நல்லா படிச்ச சோசியல் கான்சியன்ஸ் உள்ள தலைவர்களை, இளைஞர்களை உருவாக்கணும். அப்பதான் கட்சி பலப்படும். அது பாவம், அவர்கள் ஏகப்பட்ட சிக்கல், என்ன பண்ண போறான்னு பொறுத்திருந்தான் பார்க்கணும். இங்க தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டியில வர்ற 19ஆம் தேதி திமுக டெல்டா மண்டல மகளிர் அணி மாநாடு நடத்துறாங்க சார். இப்போ திரும்ப அதை கரூர்ல இளைஞர் அணியினுடைய பிரதிநிதிகள் மாநாடு, அதுக்கப்புறம் இப்ப பல்லடத்துல மகளிர் மேற்கு மண்டல மாநாடு, அப்படி ஒவ்வொரு மண்டலமாக நடத்துறாங்க.
ஆமா நடத்தும். இவங்க அதே மாதிரி அவங்களும் நடத்துவாங்க. இதெல்லாம் எலெக்ஷன்ல பண்ண வேண்டிய செயல்கள். எல்லா அரசியல் கட்சிகளும் பண்ண வேண்டிய செயல்கள். அதை பண்றாங்க. இவங்க வந்து தாங்கள் நிஜமாவே பெண்களுக்கு என்னென்ன செஞ்சோம்னு சொல்லி லிஸ்ட் போட்டு கொடுப்பாங்க. அவங்க அந்த லிஸ்ட்டுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா அந்த இடத்துல வந்து ஒரு பெண் கொலை செய்யப்பட்டால் தெரியுமா, இன்னொரு இடத்துல பலாத்காரம் செய்யப்பட்டால் தெரியுமா, நாட்டுல எல்லாம் நாசம் போச்சு திமுக ஆட்சியில பெண்களுக்கு அப்படின்னு. பாதுகாப்பு இல்ல, ஆமா பெண்களுக்கு பாதுகாப்பு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது ஒரு இந்த மாதிரி மாநாடுகள் போட்டு ஒரு இமேஜ வந்து வளர்க்க வேண்டியது இருக்கா சார்? இது ஊடகங்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காகவா இல்ல மக்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காகவா? இன்னைக்கு அது தேவையா இருக்கு. இன்னைக்கு ரொம்ப தேவையா இருக்கு. ஏன்னா ஊடகங்கள்ல வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் வருது. விஜய் வந்து விஸ்வரூபம் எடுத்து விட்டார் சொல்லிடுச்சு, மகாவிஷ்ணு ஆகி விட்டார் அப்படின்னு சொல்லி எல்லாம் இது வந்துகிட்டு இருக்கு. இப்ப ஜனநாயகத்துக்கு வந்து இன்னும் சென்சார் கிளியரன்ஸ் கொடுக்கல. சரி. பரவாயில்ல, தலைவா படத்துக்கு அங்க போய் நின்னாரு கொடநாட்டுல. இப்ப ஜனநாயகனுக்கு டெல்லி போய் நின்றுட்டு போறாரு. அவருடைய பாஸ்ட் ஹிஸ்டரியை பார்த்தா அதைத்தான் பண்ணணும். அதைத்தான் டெல்லி எதிர்பார்க்குதுன்னு சொல்லி நினைக்கிறேன். அல்லது கேஸ் போடணும். ஏன் கொடுக்கலன்னு சொல்லி கேட்கணும். அவங்க பாவம் இந்த இதுல வந்து சொல்லுவாங்க, 2 வல்லரசுகள் முட்டி மோதிக்கொள்ளும் பொழுது சிறு நாடுகள் தான் பாதிக்கப்படுகின்றன சொல்லி அந்த காலத்திலேயே சொல்லுவாங்க. அது மாதிரி சரஸ்வதி சபதம் ஒரு படம் எடுத்தாங்கல்ல, ஒரு புராண படம். அதனுடைய தாத்பரியம் இதுதான். அதாவது 3 பேரு துர்கையும் சரஸ்வதியும் லட்சுமியும் போடுற சண்டையில ஒரு குட்டி நாட்டுல ஒரு புலவனுக்கும் ஒரு அரசிக்கும் ஒரு தளபதிக்கு இடையில சண்டை ஏற்பட்டு அந்த நாடே கலவரமாயிரும் அப்படின்னு சொல்லி அந்த கதையை காமிப்பாங்க. அதே மாதிரிதான் இன்னைக்கு நடக்கிற செயலும் இங்க நடக்கிற செயலும் இருக்கிறது. அதாவது இன்னைக்கு வந்து இந்த இமேஜ் பில்டிங் வந்து தேவையா இருக்கிறது காரணம், இவர் வந்து நல்லா இது பண்றாரு, பெரிய ஆளாயிட்டாரு. இந்த பாருங்க இப்ப இவங்க டைட் பண்றாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். சென்சார் பார்த்திருக்காங்க, சென்சார் போர்டு பார்த்துட்டு சில கட் சொல்லியிருக்காங்க, சில சஜஷன் சொல்லியிருக்காங்க. அது எல்லாமே இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. இப்ப விஜய் என்கிற ஒரு தனி மனிதர் அரசியலில் நுழைந்து வருகிறார். அவருடைய அரசியல் தங்களுக்கு ஏற்றதாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற அரசியல் கட்சி இந்த 2 பேருக்கும் நடக்கிற சண்டையில மாட்டிட்டு முழிக்கிறது பாவம் பணத்தை போட்டு படம் எடுத்த ப்ரொடியூசர். அவர்தான் மாட்டிட்டு முழிக்கிறார். இங்க அதே மாதிரி இது 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுதுன்னா 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகுதுன்னா 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறதுக்காக திட்டமிட்டு இருக்கிற பராசக்திங்கிற திரைப்படம் அதுவும் வந்து நீதிமன்றத்துல நிக்குது. நேற்று கடைசியில தடை செய்ய முடியாதுன்னு நேற்று அது தீர்ப்பு கொடுத்துட்டாங்கிறதும் ஒரு செய்தியாக இருக்கு சார். ஆமா, தடை செய்ய முடியாது தீர்ப்பு சொன்னாங்க. ஆனா அவருடைய கேஸை வந்து டிஸ்மிஸ் பண்ணல. அதை ப்ரொடியூசர்ஸ் கில்டு வந்து பார்க்கட்டும், ரைட்டர்ஸ் கில்டு வந்து பார்க்கட்டும், பார்த்து அந்த கதை 2 ஒத்துமையா இருக்கான்னு பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவருக்கும் நீதி கிடைக்கணும். அதனால வந்து கேஸை வந்து அட்ஜென்ட் பண்ணிருங்க. 29ஆம் தேதி நம்ம அட்ஜென்ட் பண்ணிருக்கேன். சரியான அப்ரோச் தான் கோர்ட் பண்ணது. ஆனா 9ஆம் தேதி ரிலீஸ் நிப்பாட்டல. அதுல எந்த விதமான ரிலீஸ் நிப்பாட்டுறது அதை கோர்ட்ல கேட்டிருக்காங்களே. 2024லயே ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. நீ 2025 டிசம்பர்ல வந்து படம் ரிலீஸ் ஆகுறது 10 நாளைக்கு முன்னாடி வந்து கேட்டா என்ன அர்த்தம்? அது இடியோட வழக்கு ஒண்ணு அந்த ப்ரொடியூசர் மேல வந்தது சார். அதனால அப்படி இயல்பாகவே நின்னுரும் அப்படின்னு எதிர்பார்த்திருப்பாங்க. அது நிக்கல. மாறாக இடி வந்து அவர் கேஸ்ல, இந்த ப்ரொடியூசர் கேஸ்ல இடி போய் நீதிமன்றத்துல நாங்க தப்பா செஞ்சிட்டோம்னு வருத்தம் தெரிவிக்க வேண்டிய நிலைமையில போயிடுச்சு. அதனால பராசக்தி வேகமாக கம்ப்ளீட் ஆகி வந்துருச்சு. இப்போ அந்த பராசக்திக்கு வந்த அதே மாதிரி நெருக்கடிகள் நேம்சேக் இதுலயும் வருமா? எனக்கு இந்த பராசக்தியோட கதையெல்லாம் எனக்கு தெரியாது. எதுக்காக இவ்வளவு தூரத்துக்கு இந்த பராசக்தி வந்து எதுக்குறாங்க? வாட் இஸ் த நீட்? ஏன்னா நாடோடி மன்னன் எம்ஜிஆர் நடிச்சதுக்கு அப்புறம் நாடோடி மன்னன் பேர்ல சரத்குமார் ஒரு படம் எடுத்தார் பின்னாடி. இது மாதிரி ஒரிஜினல் பேர் வச்சு படங்கள் நிறைய படங்கள் வந்திருக்கு. இந்த படத்துக்கு ஏன் இவ்வளவு எதிர்க்கிறாங்க? அதாவது ஹிந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டத்தின் களத்து அந்த பின்னணியில ஒரு இண்டிவிஜுவலுடைய கதை அப்படின்னு சொல்றாங்க. ஒரு லீடர்ஷிப் எப்படி எமர்ஜ் ஆகி வருதுங்கிற மாதிரி ஒரு கதை அப்படின்னு சொல்றாங்க. அது பொலிட்டிக்கல் மெசேஜ் அதிகமாக இருக்குமா இல்லையாங்கிறதுலாம் தெரியல. இருக்கு பெருசா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் அந்த மாணவர்கள் மத்தியில இருக்கக்கூடிய சேஞ்சு, மாணவர்கள் ஒன்றுபட்டு சில விஷயங்களுக்காக போராடுறதுன்னு இன்றைய காலகட்டத்தில் அருகி போன ஒரு விஷயத்தை அது ஹைலைட் பண்ணுது அப்படிங்கிறது ஒரு செய்தியாக தெரியுது. அதாவது வெளியில கசியக்கூடிய செய்திகள்ல இருந்து தெரிகிறது தான் அது. சரி, பாத்துருவோம் படத்தை 10ஆம் தேதி.
இங்க பெங்களூர் ரிலீஸ் ஆகுதான்னு தெரியல, நீங்க பாத்துருவீங்க. தெரியுது. அங்க பெங்களூர்னா உடனே ஞாபகம் வருது சார். அங்க என்ன சார், அந்த ஜனார்தன் ரெட்டி வீட்டுல ஏதோ தாக்குதல், ஏதோ துப்பாக்கி சூடு, காங்கிரஸ்காரர் ஒருத்தர் அந்த துப்பாக்கி சூட்ல இறந்து போனாரு. துப்பாக்கியும் வந்து போலீஸ் சுட்ட துப்பாக்கியிலிருந்து வந்த குண்டாக தெரியல அப்படின்னு பலவிதமான மர்ம நாவல் மாதிரி அந்த ஒரு செய்தி மட்டுமே இருக்கு. அது எனக்கும் இன்னும் விவரமா தெரியலங்க. ஒரு செய்தி விவரம் மட்டும் தான் தெரியல. வந்திருக்கு. விவரங்கள் ஆமா. தெரியல. பாத்துட்டு. அது அங்கங்க பல கேள்விகளுக்கு இடமளிக்கக்கூடிய வார்த்தை, ஒரு சென்டென்ஸா அந்த உள்ளுக்குள்ள நிறைய இருக்கு. என்னன்னு புரியவே இல்லை. சரி, அது அது அப்புறம் பார்க்கலாம் சார். இதுல ஜேசிடி பிரபாகரன் தவேகால சேர்ந்திருக்கிறாரு சார். அதாவது அதிமுகல இருந்து நீக்கப்பட்டவர்கள், அங்க திரும்ப சேர முடியாதவர்கள் வரிசையாக இப்போ இங்க போய் சேருவதாக தெரியுது. ஆக அதிமுகவினுடைய சப்போர்ட் பேஸ்ல எரோஷனும் டுவர்ட்ஸ் விஜய் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அது அப்படித்தானா, சரிதானா? இந்த எரோஷன் வந்து அண்ணா டிஎம்கேக்கு இல்ல, இந்த எரோஷன் வந்து ஓபிஎஸ்க்கு. ஓபிஎஸ்க்கு தான். சரி. ஆமா, ஓபிஎஸ் உடைய சாய்ஸை இன்னும் இது வந்து பலவீனப்படுத்துது. ஓபிஎஸ் வந்து திமுகவா அல்லது தாவேக்காவா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தபோது நியூஸ் கசிய விடப்பட்டது. தாவேக்காவுக்கு தான் பெரும்பாலானோர் சொன்னாங்க அப்படின்னு, அவருடைய கட்சிக்குள்ள அல்லது அவருடைய குடும்பத்துக்குள்ள. இதுக்கு இடையில வந்து ஒருத்தர் வந்து முக்கியமான ஒருத்தர், இந்த ஒரு எக்ஸ் எம்எல்ஏங்கிறது முக்கியமான, அவங்க எத்தனை எம்எல்ஏ இருக்காங்க அவருக்கு. அதனால இவர் போறதுங்கிறது வந்து இந்த அப்ப இதுக்கு எப்படி அர்த்தம் கண்டுபிடிக்க வேண்டியிருக்குன்னா, இந்த ஓபிஎஸ் குழப்பிக்கிட்டே இருப்பாரு, முடிவெடுக்க மாட்டாரு, நம்ம அரசியல் எதிர்காலம் போயிடும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவர் போன மாதிரி எனக்கு. இப்ப இது வரைக்கும் இவருக்கு இபிஎஸ்க்கு இருந்த பலம் என்னன்னா, நீ கட்சியை விட்டு ஏன் எங்க போவேன், டிஎம்கே போவேன், போனா சரி பாத்தியா நம்முடைய தலைவர் வந்து எவ்வளவுக்கு கஷ்டப்படுத்தின கலைஞருடைய கட்சி, அந்த கட்சியில போய் சேர்ந்திருக்கானுன்னு சொல்லி அவனை டிஸ்கிரெடிட் பண்ணிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை அவருக்கு. இன்னைக்கு இவங்க எல்லாருக்கும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் கிடைச்சிருச்சு, இதுக்கு போறதுங்கிறது, தாவேக்காவுக்கு போறது. இன்னும் சில பேர் அது மாதிரி வரலாம். அந்த பாயிண்ட்ஸ்மேன் மாதிரி அந்த வேலையை செய்யறதுக்கு அங்க செங்கோட்டையன் போய் உட்கார்ந்து இருக்கிறது வசதியாக இருக்குது. ஏன்னா அவருக்கு பலம் கிடைக்கல கட்சி. இது மாதிரி 4 பேரை கூட்டு போனா தான் அவருக்கு பலம். இது இந்த மாதிரி செய்திகள் இருக்கு சார். அதுல இந்த ஜேசிடி பிரபாகரன் போனது, அப்புறம் 2047க்கு முன்னாலேயே பொருளாதாரத்துல இந்தியா முதலிடம் பிடிக்கும் அப்படின்னு குடியரசு துணைத் தலைவர் சிபிஆர் இங்க வந்து ஒரு ஃபங்க்ஷன்ல பேசும்போது சொல்றாரு. இந்திய பொருளாதாரம் வந்து உலக சந்தையில முதலிடம் பெறுவது அப்படிங்கிறது அவ்வளவு எளிதாக 47க்கு முன்னாலேயே நடக்கும் அப்படின்னு சொல்றாங்களே, எப்படி சொல்றதுல என்ன சார் கஷ்டம்? சரி சார், இல்ல அச்சீவ் பண்றது கஷ்டம் தானேன்னு கேட்டேன் சார். 2045 வந்து என்ன உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்க போறாங்களா? இது வரிசையா சொல்லலாமே. அவங்க மிஸ்ஸஸ் சீதாராமன் கூட தான் சொன்னாங்க, நம்ம உலகின் வல்லரசு இன்னும் 2 வருஷம் உலகின் வல்லரசு ஆயிரும். அது எப்படின்னா 80 கோடி பேருக்கு நாங்க வந்து உணவு கொடுத்துட்டு இருக்கோம், வீட்டு ரைஸ் எல்லாம் கொடுக்குறோம் சொல்லிட்டு அடுத்த மூச்சுல உலகின் வல்லரசு ஆகி விடுவோம். இது எப்படி? ஆனா பேசலாம், என்ன கஷ்டம்? யாரு பார்க்க போறாங்க, யாரு பதில் சொல்ல போறாங்க, யார் வந்து எதிர்வினை ஆற்ற போறாங்க அப்படிங்கிற தைரியம். ஓகே சார், வேற ஏதாவது நீங்க சொல்லணும்னா சொல்லி நிறைவு செய்யலாம் சார். இல்ல சார், அந்த இது சனாதனத்துக்கும் சமநீதிக்கும் இடையில் நடக்கும் யுத்தம்னு திருமாவளவன் சொன்னது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. இது வந்து எல்லாருக்கும் வந்து சம்பந்தப்பட்டவங்க எல்லாருமே உணர வேண்டும். இதை வந்து அவ்வளவுதான், உணர்ந்தால் தமிழ்நாட்டுக்கு நல்லது. நீங்க வந்து பக்திங்கிற சனாதனம் கூறுகின்ற பக்தி கூறுகள் பல கூறுகளை ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அடிப்படையாக பிறப்பின் அடிப்படையில் உயர்ந்தோன் தாழ்ந்தோன் என்பதை நம்புகின்ற ஒரு கொள்கையை, கோட்பாடை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால அந்த கொள்கையவே முன்னாடி வச்சு பேசுற சனாதனத்தை இங்கிருந்து ஒழித்து கட்ட வேண்டியது முக்கியம் அப்படிங்கிற அர்த்தத்துல இவர் சொன்னது, துணை முதல்வர் சொன்னது சரியான சொல் தான். அப்ப எல்லாருக்குமே அந்த அவேர்னஸ் வந்து இருக்கணும். இவர் கிளாரியன் பார்ப்போம். ஓகே சார், அதாவது நீங்க அந்த அதிகார படிநிலை அதுதான் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அதைத்தான் நீங்க ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொன்னீங்கிறத சொல்லாம அதுல இருக்கக்கூடிய வேறு ரிலீஜியஸ் பக்தி தொடர்பான கூறுகளைத்தான் நீங்க சொல்றீங்கன்னு அவங்க வந்து திரித்து கொண்டு போய் நிறுத்துறாங்க அந்த பிரச்சனை. இவர் அப்படித்தான், இவர் வந்து உதயநிதி வந்து நிப்பாட்டினார். அது உதயநிதி கிளாரிஃபை பண்ணார். எங்க வீட்டுல எங்க அம்மாவே கோயிலுக்கு போறாங்க, நான் இந்துக்களுக்கு என்ன சொன்னேன், சனாதனத்துல உள்ள அந்த கோட்பாடு வந்து வேற இருக்க வேண்டியதுதான். ஐ ஹேவ் a lot of appreciation for the young man. சில பேர் சொல்லுவாங்க எனக்கு தெரியாதுங்க, என் இவர் வந்து ஓபன் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு பெர்மிஷன் கொடுத்தேன், அந்த ஆள் எழுதி விட்டாருங்களா சொல்றாங்கல்ல. இவர் அப்படி சொல்லலையே, he stood by what he said.
அதோட மட்டும் இல்லை சார், சொன்னது நான் தான் சொன்னேன், அது என்னுடைய கருத்து தான் சொன்னதோட மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் அவருடைய செயல்பாடு முழுக்க அதை அடியொற்றியே கூட இருக்கு. சொல்லுக்கும் செயலுக்கும் இடையில பெரிய வேறுபாடு எதுவும் இல்லை. அது ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒரு செயல். நிச்சயமா ஒரு இளைய தலைமுறையில ஒருத்தர் இந்த மாதிரி இளைய தலைமுறை சேர்ந்த ஒருத்தர் பேசணும். இத பேசுறதுக்கு நிக்கிறாரு. ஆனா அவர் ஏதாவது நல்லது செஞ்சுட்டா நீங்க பாராட்டிடக்கூடாது சார். ஆமா, நல்லது செஞ்சது கூடாது சார். இப்ப ஸ்போர்ட்ஸ் இந்த அளவுக்கு நான் இப்ப இதுக்கு ஒவ்வொரு முதலும் தமிழ்நாட்டுக்கு போகும்போது சில கிராமங்களுக்கு போறது சமயம் கிடைக்கும் போது ஒரு சில கிராமங்களுக்கு அது இந்த 2 தமிழ்நாட்டை சேர்ந்த மத்திய அமைச்சர்கள் 2 பேர் அவங்களுக்கு நான் பிஎஸ்ஆ இருந்தேன் ஒன் ஆஃப்டர் அனதர். அப்ப அந்நியாரம் தமிழ்நாட்டு நிலவரம் நான் கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும் அஸ் பிஎஸ் டு மினிஸ்டர் ஃப்ரம் தமிழ்நாடு. அதுல ஆரம்பிச்ச இன்ட்ரெஸ்ட் அது தொடர்ந்து இருந்தது. இப்ப கிராம பக்கத்துல எல்லாம் போகும்போது புதுசா நான் ஒண்ணு பாக்குறேன், ஸ்போர்ட்ஸை பத்தின ஒரு பெரிய அவேர்னஸ் இன்னைக்கு. அது உதயநிதிக்கு அந்த கிரெடிட் முழுக்க முழுக்க போய் சேரும். ஏன்னா இப்படிப்பட்ட பெருந்தொகைகள் பரிசாக இதற்கு முன்னால் கொடுக்கப்பட்டதில்லை அரசால். நம்பர் 1. நம்பர் 2, அந்த பரிசை பெற்றவர்களில் பல பேர் ஏழை எளிய குடும்பங்களை சேர்ந்தவர்கள். அப்ப அந்த ஏழை எளிய குடும்பங்களை சேர்ந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் உள்ள எல்லாருக்குமே ஒரு உற்சாகத்தை இது கொடுக்கும். ரொம்ப பெரிய விஷயம் அது. நீங்க சொன்னீங்க பாருங்க, இதெல்லாம் பத்தி கிரெடிட் கொடுக்க மாட்டாங்க. கிரெடிட் என்ன சார், ரிப்போர்ட்டே பண்ண மாட்டேங்கிறாங்க. ரிப்போர்ட் பண்ணாலும் கிரெடிட் கொடுக்குறது என்ன? இது நான் சொல்லுவேன், ஒரு இதை பொறுத்த மட்டும் ஸ்போர்ட்ஸை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டில் ஒரு அமைதி புரட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இது உண்மை, மறுக்க முடியாத உண்மை. இன்னும் 10 வருஷம் கழிச்சு எல்லாரும் பேசுவாங்க சார். இன்னைக்கு ஜேர்னலிஸ்ட் அல்லது ஊடகம்னாலே அரசுக்கு எதிரான செய்திகளை பேசினா மட்டும்தான் ஜேர்னலிசம் அப்படின்னு ஒரு புதிய வரலாறை சிலர் உருவாக்கிட்டும் இருக்கிறாங்க. இல்ல ஜேர்னலிசம் என்றால் மாநில அரசுக்கு எதிரானவற்றை பேசுவதுதான் ஜேர்னலிசம். ஒன்றிய அரசை பத்தி பேச மாட்டோம். அது ஒன்றிய அரசு அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சொல்லிலேயே கடந்து போயிடணும். அவங்கதான் மோசம்னு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடணும். அதான் நம்ம புராணத்துல என்ன படிக்கிறோம், ஆமா இந்திரன் அகலிகை போய் தப்புதான். ஆனா அவர் இந்திரன்யா, அதெல்லாம் பத்தி பேசக்கூடாது. தேவர்னா அவங்கதான் நல்லவங்க, அசுரர் தான் கெட்டவங்க. ஏன் அவங்க தானே ஏமாத்தி அமிர்தத்தை அசுரர்களை ஏமாத்தி அவனையும் சேர்த்து வச்சு இதை பாம்பு இழுக்க வச்சு கடைசியில் அமிர்தம் வரும்போது அவனை ஏமாத்தி விட்டாங்களே. இதுக்கு உங்க பெரியவர் மகாவிஷ்ணுவோட மோகினி வேஷம் போட்டு நின்னாரு. இதெல்லாம் நீங்க தானே எழுதுறீங்க, இதெல்லாம் அயோக்கியத்தனம் இல்லையா? அதை பத்தி பேசாத. அவங்க பெரியவங்க, அவங்க என்ன வேணாலும் செய்யலாம். இதுதான், அதாவது இந்த புராணங்களை அடிப்படையாக வைத்து அதை வாழ்க்கையின் நெறிமுறைகளாக சொல்பவர்களிடம் நாம் அச்சப்படுவதற்கு இதுதான் காரணம். அதாவது மனித மனதை, மனிதனுடைய சிந்தனையை செம்மைப்படுத்துவதை விட்டுவிட்டு அதை சிறுமைப்படுத்துவது. அப்படி இருந்த நிலையிலிருந்து கடைசியில் எங்க போய் நிக்கும்? கிராமத்துல அவர் நாட்டாமையா, அவர் என்ன வேணாலும் செய்யலாம், அதை பத்தி நீ எதுக்கு பேசுற அப்படின்னு சொல்லி நிக்கும். என்ன வேணாலும் செய்யலாமா? அந்த மாதிரி இருந்த நிலைமையிலிருந்து மாறி படிப்படியாக முன்னேறி வந்த நிலைமைகள் இருக்கு. அதை கணக்கில் எடுத்துக்காம மீண்டும் அந்த மாதிரி ஒரு சூழலுக்கு இழுத்துட்டு போறதுக்கான முயற்சி நடக்குது அப்படிங்கிறது தான் இப்போ எல்லா மக்களும் கவனத்தில் கொள்ள வேண்டிய முக்கியமான செய்தியாக இருக்குது. ஓகே சார், நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார். ரொம்ப நன்றி. வணக்கம். வணக்கங்க. வணக்கம்.